Hi friends, இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 அதாவது கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜி. ஸோ இதோடைய ஒரு குயிக் ரீகேப், ஓகேவா, ஒரு குயிக் ரிவிஷன் 30 மினிட்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்டலர்ஜினா என்ன? இது வந்து மெட்டல்ஸ் ரிலேட்டடான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் நம்மளுக்கு ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கும், ஒன்று நேட்டிவ் ஸ்டேட் அண்ட் இன்னொன்று வந்து கம்பைன் ஸ்டேட். ஸோ நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம், ஆனால் கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கிறத சில ப்ராசஸஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஓகேவா. யூஸ் பண்ணி அது நேட்டிவ் ஸ்டேட் கொண்டுட்டு வந்து அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து மெட்டலர்ஜி. ஸோ இப்போ மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஷைனி. ஸோ மெட்டல்ஸோட நேச்சர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஷைனிங் அண்ட் மேலபிளாக இருக்கும். மெட்டல்ஸில் வந்து ஹை கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இருக்க மெட்டல்ஸும் இருக்குது, லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இருக்கக்கூடிய மெட்டல்ஸும் இருக்குது. இப்போ அதில் இந்த லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு நேட்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்கும், ஓகேவா. அது வந்து நேட்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்கும். ஏன்னா அது வந்து கெமிக்கல் ரியாக்டிவிட்டினால என்னது, அது வந்து ரியாக்ட் ஆகிறது இன்னொரு கெமிக்கல் கூட. ஸோ அந்த மாதிரி இது லீஸ்ட், இதில் கம்மி கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் இது கூடயும் ரியாக்ட் ஆகாது. அதுவே ஹையர் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிறது, இல்லை சல்ஃபைட் சிலிக்கேட்டாக ஃபார்ம் ஆகிறது, ஓகேவா. இப்போ இந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், ஸோ இந்த கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் நம்ம மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அந்த மினரல். ஸோ இப்போ மினரல் அண்ட் ஓர், ஸோ இது ரெண்டும் இருக்கும். மினரல்னால் என்ன, ஓர்னா என்ன? மினரல் அப்படின்றது நம்மளுக்கு எந்த சப்ஸ்டன்ஸில் நம்மளுக்கு தேவையான மெட்டல் இருக்கோ அது வந்து மினரல். அதுவே ஓர் அப்படின்றது எந்த மினரலில் அதிகமான மெட்டல் இருக்கோ அது வந்து ஓர் அப்படின்றது, ஓகேவா. இப்போது இந்த மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்து நம்மளுக்கு 3 இம்பார்ட்டண்ட் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் இருக்குது மெட்டலில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று கான்சன்ட்ரேஷன், செகண்டு எக்ஸ்ட்ராக்ஷன், தேர்டு வந்து ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இப்போது இந்த கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் இருக்குது இல்லையா, இப்போது இதில் தனித்தனியாக நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்குது. கிராவிட்டி, அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா ஹைட்ராலிக் வாஷிங். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹைட்ராலிக் வாஷ்ன்னு வச்சுப்போம், வாட்டர்னால வாஷ் பண்ணுறது, ஓகேவா, ஈஸியாக. இப்போது வாட்டர் வந்து நம்ம நீங்கள் வந்து இப்போ ஏதாவது அரிசி ஏதாவது எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து அந்த ரைஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரைஸ் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரைஸ் இருக்கும். ஸோ அந்த ரைஸை நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா அந்த ரைஸ் வந்து நம்மளுக்கு பாட்டமில் செட்டில் ஆகிடும் இல்லையா, பாட்டமில் வந்து செட்டில் ஆகிடும். அதுவே அதில் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்க், அதுக்கப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் டஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த தண்ணிக்கு மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து ஹைட்ராலிக் வாஷ்க்கு வந்து எக்ஸாம்பிள், ஓகேவா. இப்போது அந்த கீழே தங்கியிருக்க ரைஸ் வந்து நம்மளுக்கு ஓர், ஓகேவா. கீழே தங்கியிருக்க ரைஸ் வந்து நம்மளுக்கு ஓர். அதுவே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஹஸ்க் வந்து நம்மளுக்கு அதுதான் கேங். ஸோ இந்த மெத்தடில் வந்து அதை செப்பரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வாட்டரை ஃபோர்ஸாக அதை அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுது. இது வந்து ஓர் வந்து நம்மளுக்கு பாட்டமில் செட்டில் ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம கோல்டு அப்புறம் ஆக்சைடு ஓர், அதாவது நேட்டிவ் ஓர்க்கு வந்து ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டேஷன் அப்படின்றது இந்த மேலே ஒரு ஃப்ளோத், அதாவது இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது மூலயமா நம்ம வந்து மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது ஓரை வந்து எடுக்கிறது. இப்போ இது வந்து சல்ஃபைடு ஓருக்காக, ஓகேவா. சல்ஃபைடு ஓரை வந்து இந்த மெத்தட்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரஷ்டு ஓர், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஏஜென்ட், அதுக்கப்புறம் கலெக்டர். ஸோ இது மூணுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோட்டிங் ஏஜென்ட் இருக்குது இல்லையா, பைன் ஆயில் இல்லை யூக்கலிப்டஸ் ஆயில், அது வந்து மேலே ஃப்ளோத்தை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ஃப்ளோத் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளோத்தில் வந்து ஓர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஓர் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்து ட்ரை பண்ணிவிடுவோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு ஓர் வந்து கிடச்சிரும். இப்போ கீழே வந்து நம்மளுக்கு பாட்டமில் அந்த கேங் வந்து நம்மளுக்கு செட்டில் ஆகிருக்கும். இப்போ ஒரு சல்ஃபைடு ஓர் இருக்கும், ஓகேவா. சல்ஃபைடு ஓர், ஸோ இந்த சல்ஃபைடு ஒரு சல்ஃபைடு கூட இன்னொரு சல்ஃபைடு ஓர் இருக்கலாம். ஸோ அது நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான சல்ஃபைடு ஓர் மட்டும் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டிப்ரெசிங் ஏஜென்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம டிப்ரெசிங் ஏஜென்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து சோடியம் சைனைடு, ஓகேவா. சோடியம் சைனைட், சோடியம் கார்பனேட், ஸோ எல்லாம் டிப்ரெசிங் ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து லீச்சிங். ஸோ லீச்சிங் அப்படின்றது அக்வஸ் சொல்யூஷனில், ஓகேவா. இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அக்வஸ் சொல்யூஷனில் நடக்கும். இதில் வந்து அந்த ஓர் வந்து சாலிபிளாக, அதாவது ஓர் கரைஞ்சிரும், மிக்ஸ் ஆகிடும் சால்வெண்ட்டில், ஓகேவா.
ஓர் வந்து மிக்ஸ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த கேங் வந்து நம்மளுக்கு இன்சாலிபிளாக இருக்கும். ஸோ அதை வச்சு அதை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதுதான் லீச்சிங். இதுலேயே நம்மளுக்கு வந்து சைனைட் லீச்சிங், அதுக்கப்புறம் ஆசிட் லீச்சிங், ஆல்கலி லீச்சிங், அம்மோனியா லீச்சிங். ஸோ இதெல்லாமே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சைனைட் லீச்சிங்கில் பார்க்கும்போது சைனைட் கூட வந்து நம்ம அந்த கோல்டு ஓர் சைனைட் லீச்சிங் வந்து மோஸ்ட்லி கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம அது கூட சைனைடை வந்து ட்ரீட் பண்ணுவோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர். இது வந்து லிக்விட் மீடியமில் தான், இது வந்து அக்வஸ் மீடியமில் நடக்கும். ஓகேவா? லீச்சிங் வந்து அக்வஸ் மீடியம். ஸோ அதனால நம்ம வந்து H2O வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த சைனைட் லீச்சிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டிசல்யூஷன். அதுக்கப்புறம் இருக்கிறது ரெக்கவரி ஆஃப் மெட்டல். ஸோ ரெக்கவரி ஆஃப் மெட்டலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது கூட நம்ம அந்த மெட்டல் இருக்குது இல்லையா, அதை வந்து ஜிங்க்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஜிங்கோட ட்ரீட் பண்ணுவோம் ரெக்கவரி ஆஃப் மெட்டல். ஸோ நம்மளுக்கு தேவையான எலமெண்ட் வந்து நம்மளுக்கு அதனுடைய மெட்டல் வந்து அதனோட எலமெண்டல் ஸ்டேட் அப்படின்றது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் சீமெண்டேஷன் அப்படின்றது. அம்மோனியா லீச்சிங் அப்படின்றது இந்த க்ரஷ்டு ஓர், அதாவது நிக்கல், காப்பர், கொபால்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அம்மோனியா கூட வந்து ட்ரீட் பண்ணுறது. ஓகேவா? அம்மோனியா கூட ட்ரீட் பண்ணி இது ஒரு காம்ப்ளெக்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஓரை வந்து நம்ம அதுலேருந்து அது கேங்லேருந்து பிரித்து எடுத்துருவோம். ஸோ இது கேங் வந்து இங்கே என்னென்னா அயன் 3 ஆக்சைடு இல்லைனா ஹைட்ராக்சைடு இல்லைனா அலுமினோசிலிகேட். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே கேங்காக இருக்கும். இப்போ ஆல்கலி லீச்சிங் அப்படின்றது இந்த ஓரை நம்ம அக்வஸ் ஆல்கலி கூட வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு சொலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஆல்கலி லீச்சிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆல்கலி லீச்சிங்கோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாக்சைட் ஓர். ஓகேவா? பாக்சைட் இது அலுமினியமோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஓர். இதை வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா சோடியம் கார்பனேட், இது வந்து ஒரு ஆல்கலி சொல்யூஷன். ஓகேவா? இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது சூட்டபிளான டெம்பரேச்சரில் வந்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மெட்டல் வந்து கிடச்சிருது. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அது ஒரு காம்ப்ளெக்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த அக்வஸ் சொல்யூஷனை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கூல் பண்ணி அப்புறம் டைல்யூட்டர் அப்படின்றது நம்ம அதிகமாக வந்து சால்வெண்ட் ஆட் பண்ணுறது. ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம வந்து CO2 கேஸ் யூஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறோம் அந்த சொல்யூஷனை. நியூட்ரலைஸ் எதுக்குன்னா இது Al2O3 அந்த பாக்சைட் ப்ரிசிப்டேட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்காக, ஒரு ஹைட்ரேட்டட் ப்ரிசிப்டேட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த ப்ரிசிப்டேட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு அலுமினா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிட் லீச்சிங். ஸோ ஆசிட் லீச்சிங் அப்படின்றது நம்ம சல்ஃபைடு ஓர்ஸ். ஓகேவா? அதாவது சல்ஃபைடு இருக்கக்கூடிய ஓர். ஓகேவா? அதுதான் இப்போ ஜிங்க் சல்ஃபைடு, அதுக்கப்புறம் லெட் சல்ஃபேட். ஸோ அதெல்லாம் வந்து PbS. ஸோ இதெல்லாமே இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆசிட் லீச்சிங் மூலயமா ட்ரீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்றது நம்ம வந்து அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து மேக்னெட்டிக் ஓர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஓர் இருந்துச்சுன்னா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஓர் இருந்துச்சுன்னா அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் கிட்ட வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போது இந்த வால்ஃப்ரமைட் இருக்கும் இல்லையா, ஸோ வால்ஃப்ரமைட் வந்து நம்மளுக்கு இம்ப்யூரிட்டி, டின்ஸ்டோன் அப்படின்றது நம்மளுக்கு தேவையான மெட்டல். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மெத்தட் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலயமா நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம க்ரஷ்டு ஓரை போடுவோம். ஸோ இது வந்து ஒன்று மேக்னெட்டிக் வீல், இன்னொன்று நான் மேக்னெட்டிக் வீல். ஸோ மேக்னெட்டிக் வீலில் வந்து அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது அட்ராக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு டின்னில் விழும். நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது அது நார்மல் டைரெக்ஷனில் வந்து இங்கே விழுந்துடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடியதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கான்சன்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம ஒரு 90% வரைக்கும் அந்த ஓரை வந்து பியூர் மெட்டல் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம ஒரு 97 to 99% வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஓரை ஆக்சைடாக மாற்றணும். ஓகேவா? ஆக்சைடாக மாற்றணும். இன்னும் வந்து அந்த ஆக்சைடை எலமெண்டல் மெட்டலாக வந்து நம்ம மாற்றணும். ஆக்சைட் டு எலமெண்டல் மெட்டலாக மாற்றணும். இது எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு ஆக்சைடை வந்து நம்ம ஈஸியாக அதனோட எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு வந்து மாற்றிட முடியும். ஓகேவா? ஒரு ஆக்சைடை அது எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தடி வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு ஆக்சைடு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ரோஸ்டிங். ஸோ ரோஸ்டிங் அப்படின்றது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? அதுவே நம்ம கால்சினேஷன் பார்க்கும்போது அது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரோஸ்டிங் வந்து சல்ஃபைடு ஓர்ஸ்க்கு. ஓகேவா? ரோஸ்டிங் வந்து
சல்ஃபைடு ஓர்ஸ்க்கு. அதுவே கால்சினேஷன் பார்க்கும்போது கார்பனேட் அப்புறம் ஹைட்ராக்சைடு ஓர்ஸ்க்கு, கார்பனேட் ஹைட்ராக்சைடுக்கு. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட வந்து அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து இதை ஹீட் பண்ணுவோம். ஓகேவா? மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே அதிகமான ஆக்சிஜன் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் வந்து ஹீட் பண்ணுறது ரோஸ்டிங் நம்மளுக்கு. ஓகே, இப்போ ரோஸ்டிங் மூலயமா நம்ம வந்து ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஸோ இதை வந்து அது வோலடைல் ஆக்சைடாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது கால்சினேஷன். ஸோ கால்சினேஷன் இது என்ன ப்ராசஸ்னால், அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கார்பனேட் அண்ட் ஹைட்ராக்சைடு ஓர்ஸ்க்கு வந்து ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இதில் ஏதாவது ஆர்கானிக் மேட்டர் வந்து இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த போரஸ் ஓர்லேருந்து அந்த ஓரில் வந்து சில போர் மாதிரி ஹோல்ஸ் மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வழியாக அது வந்து எக்ஸ்பெல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் ப்ராசஸ் இருக்குது. அடுத்தது இந்த மெட்டல் ஆக்சைடை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் எலமெண்டல் ஸ்டேட்க்கு. அதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்மெல்டிங் இருக்குது. ரிடக்ஷன் பை கார்பன், ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், அப்புறம் ரிடக்ஷன் பை மெட்டல், அதுக்கப்புறம் ஆட்டோ ரிடக்ஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடில் பார்க்கும்போது ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அப்படின்றது ஆக்சிஜனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ அது கூட நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ரிமூவ் பண்ணணும். இதை வந்து நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை வச்சு ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை வச்சு இதை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அது வந்து கார்பன், இல்லை கார்பன் மோனாக்சைடு, இல்லை ஹைட்ரஜன், அப்படி இல்லைன்னா அலுமினியம். ஸோ இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை வந்து நம்ம எப்படி ஒரு எலமெண்ட்க்கு கரெக்டான ரெடியூசிங் ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கிறதுனா நம்ம எலிங்கம் டயக்ராம் யூஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்மெல்டிங். ஸோ ஸ்மெல்டிங் தான் வந்து இதில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ ரோஸ்டிங் மாதிரி இதுவும் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் தான் நடக்கும் ஸ்மெல்டிங் அப்படின்றது. இந்த மெத்தடில் ஒரு ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது வந்து அந்த ஸ்லாக் அப்படின்றது இம்ப்யூரிட்டி. ஓகேவா? ஒரு ஃபியூசிபிளான இம்ப்யூரிட்டி வந்து அந்த கேங் கூட வந்து இது ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளக்ஸ் அப்படின்றது. இதில் அந்த ஃப்ளக்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் அதை வந்து கான்சென்ட்ரேட்டட் ஓர் கூட நம்ம ஆட் பண்ணி இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, இந்த மிக்சர். ஸோ இந்த மிக்சரை வந்து நம்ம ஒரு எலவேட்டட் டெம்பரேச்சரில் வந்து ஹீட் பண்ணுவோம். எலவேட்டட் டெம்பரேச்சர் அப்படின்றது அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக. ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு இதோடைய இந்த மெட்டலோடைய எலமெண்டல் ஸ்டேட் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே அயன் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு. ஸோ இதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ஸோ இந்த ரியாக்ஷனில் நம்மளுக்கு அயன் வந்து அது எலமெண்டல் ஸ்டேட்டில் வந்து கிடச்சிருது. இப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் பேசிக் ஃப்ளக்ஸாக வந்து லைம்ஸ்டோனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பேசிக் ஃப்ளக்ஸ் இது லைம்ஸ்டோன். இப்போது சிலிக்கா அப்படின்றது வந்து கேங். ஸோ அது வந்து இந்த ஓரில் இருக்கிறது இது வந்து அசிடிக் இன் நேச்சர். ஸோ அதனால இந்த லைம்ஸ்டோன் வந்து அது கூட கம்பைன் ஆகி கால்சியம் சிலிக்கேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுவே நம்ம காப்பர் பைரைட்ஸ்லேருந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து இந்த கான்சென்ட்ரேட்டட் ஓர் இருக்கு இல்லையா, அதை ஒரு ரெவர்பரேட்டரி ஃபர்னஸில் வந்து ஹீட் பண்ணுறோம். சிலிக்கா கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, சிலிக்கா என்னது, ஒரு அசிடிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா? அது கூட இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஹீட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபெரஸ் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லையா, மெல்டிங் மூலயமா ஃபெரஸ் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கும். அது வந்து பேசிக் இன் நேச்சர். ஸோ அது வந்து சிலிக்கா கூட கம்பைன் ஆகி ஃபெரஸ் சிலிக்கேட்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ மீதி இருக்கக்கூடிய மெட்டல் சல்ஃபைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு சாலிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு காப்பர் மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மெட்டல் சல்ஃபைட்ஸில் மீதி இருக்கக்கூடிய மெட்டல் சல்ஃபைட்ஸ், அதாவது Cu2s அண்ட் FeS வந்து மியூச்சுவலி ஒன்றுக்கு ஒன்று சாலிபிள். ஸோ அதுதான் வந்து காப்பர் மேட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மேட் வந்து நம்ம ஸ்லாக்லேருந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து கன்வெர்ட்டிங் ஃபர்னஸில் வந்து வைக்கிறோம். ஸோ கன்வெர்ட்டிங் ஃபர்னஸில் வைக்கும்போது இந்த FeS வந்து இந்த காப்பர் மேட்டில் இருக்குது இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு FeOவாக ஆக்சிடைஸ் ஆகுது. இப்போது இதை வந்து நம்ம ஸ்லாக் ஃபார்மேஷன் மூலயமா சிலிக்கா கூட அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபைடை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறது மூலயமா மெட்டாலிக் காப்பராக வந்து நம்மளுக்கு அது கிடச்சிரும். இந்த மெட்டாலிக் காப்பரை வந்து நம்ம சாலிடிஃபை பண்ணும்போது அதுக்கு ஒரு பிளிஸ்டர் அப்பியரன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா SO2 வந்து அங்கே SO2ஓட எவல்யூஷன் இருக்கனால. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பிளிஸ்டர் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய சாலிடிஃபைட் காப்பர் தான் பிளிஸ்டர்ட் காப்பர்.
இப்போ ரிடக்ஷன் பை கார்பன் இது பண்ணும்போது எந்தெந்த மெட்டல்ஸ் ஓகேவா, எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கார்பன் கூட சேர்ந்து கார்பேட்ஸாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம இந்த ரிடக்ஷன் பை கார்பன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த மெட்டல் ஆக்சைடு இருக்கு இல்லையா, மெட்டல் ஆக்சைடு அதை வந்து நம்ம கோல் கூட மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கார்பைடாக ஃபார்ம் ஆகலைன்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன்னும்போது இந்த மெத்தடை வந்து லெஸ் ஹைட்ரஜனை விட லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான மெட்டல்ஸ்க்கு ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவே இப்போ நிக்கல் ஆக்சைடுக்குன்னா நம்ம வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மிக்சர் வந்து நிக்கலுக்கு. ஸோ நிக்கலுக்கு எந்த மாதிரியான மிக்சர் அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடை வந்து ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணும்போதில் நம்ம இந்த மிக்சரை வந்து நம்ம ஆட் பண்ணி அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் எலமெண்டல் ஸ்டேட்க்கு. ரிடக்ஷன் பை மெட்டல் அப்படின்றது இப்போ வந்து சில மெட்டல் ஆக்சைடு இருக்கும் இல்லையா, Cr2O. ஸோ இதை வந்து நம்ம அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் மூலயமா வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸில் இந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம அலுமினியம் பவுடர் கூட வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபயர் கிளே க்ரூசிபிள், ஸோ அதாவது அந்த ஃபயர் கிளேனால் ஆன ஒரு வெசல் மாதிரி இருக்கிறது, ஸோ அதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். இப்போ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இக்னிஷன் மிக்சர், அதாவது மெக்னீஷியம் பேரியம் பெராக்சைடு இது ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் இக்னிஷன் மிக்சர். ஸோ இந்த மிக்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரியாக்ஷன் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அதிகமான அளவுக்கு ஹீட் வந்து இங்கே எவால்வ் ஆகுது. ஓகேவா, ஹீட் எவால்வ் ஆகுது. இதனால் இந்த Cr2O3 வந்து அலுமினியம் பவர் மூலிமா இது வந்து ரெடியூஸும் ஆகுது. ஆக்டிவ் மெட்டல்ஸ், ஸோ அதாவது சோடியம், பொட்டாசியம், கால்சியம், ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்றது இது வந்து ஒரு சிம்பிள் ரோஸ்டிங். ஓகேவா, நம்ம நார்மலாக இதை வந்து ஆக்சிஜன் கூட சேர்த்து, அதாவது ரோஸ்டிங்னாலே இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதுக்கு வந்து எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே இல்லாமல் வெறும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது, அதாவது ரோஸ்டிங் பண்ணும்போது அது எலமெண்டல் ஸ்டேட்க்கு வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா அதுதான் ஆட்டோ ரிடக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெர்க்குரி. ஓகேவா, ஸோ மெர்க்குரி சினபார் அப்படின்றது அதோட ஓர். ஸோ அதுலேருந்து இதை இப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. ஸோ தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜியில் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை நம்ம இங்கேருந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா, எந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ் எந்த மெட்டலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போது ஒரு சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட், ஸோ இது எந்த பேசிஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃப்ரீ எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஓகேவா, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ இது மூலயமா நம்ம வந்து அதோடைய சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போது எலிங்கம் டயக்ராம். ஸோ இந்த எலிங்கம் டயக்ராம் மூலயமா தான் நம்ம வந்து ஒரு சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ΔG = ΔH - T∆S என்ற ஈக்குவேஷன் மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அடுத்தது ΔG0 = -RT ln Kp. ஸோ அப்படின்ற ஈக்குவேஷனை, இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் ஹெரால்ட் எலிங்கம் அப்படின்றவர் ΔGனுடைய வேல்யூவை வந்து நிறைய டெம்பரேச்சரில் மெட்டல் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய டெம்பரேச்சரை வந்து இவர் ஃபைண்ட் பண்ணியிருப்பார். இப்போ இந்த எலிங்கம் டயக்ராம்னா என்னது? ஸோ இந்த எலிங்கம் டயக்ராமில் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரும் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சும் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போது இது என்ன கிப்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இருக்கு இல்லையா ஒரு ரியாக்ஷனுக்கு, அதாவது மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து அதோடைய ஃபார்மேஷனுக்கான அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த டெம்பரேச்சர் அடிப்படையில் சொல்கிறது தான் எலிங்கம் டயக்ராம் அப்படின்றது. ஸோ இதை வந்து கிராஃப் மூலயமா இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது அப்சர்வேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா ஸ்லோப் வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்குது, எப்போ வந்து அது நெகட்டிவாக இருக்குது. ஸோ ΔG அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து எப்போ வந்து ரொம்ப லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது, எப்போ வந்து அது டீகம்போஸ் ஆகுது, அப்புறம் ஃபேஸ் ட்ரான்சிஷன்னா என்ன, ஸோ இதை தான் நம்மளால் இதுலேருந்து அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ ஸ்லோப் வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும்னா அந்த மெட்டல் ஆக்சைடோட ஃபார்மேஷன் அப்போ இந்த ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த T∆S அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு
பாசிட்டிவாக மாறிடுது. ஸோ அது எப்படி பாசிட்டிவாக மாறுதுன்னா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் அப்போ அது வந்து ஆக்சிஜனை வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அது ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும்போது அதோட ரேண்டம்னஸ் கம்மியாகிடும். ஸோ டெல்எஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு டி-டெல்எஸ் பாசிட்டிவ் ஆகிறது மூலிமா ஸ்லோப்பும் பாசிட்டிவ் ஆகிடும். இப்போது அடுத்தது நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடினுடைய ஸ்லோப் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா கார்பன் மோனாக்சைடு 2 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து நம்மளுக்கு 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸை வந்து கன்சியூம் பண்ணுது. ஓகேவா? 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனை வந்து கன்சியூம் பண்ணுறது மூலிமா. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து ஹையர் டெம்பரேச்சரில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மெட்டல் ஆக்சைடினுடைய ஃபார்மேஷனுக்கான டெல்ஜி வேல்யூ வந்து ரொம்ப லெஸ் நெகட்டிவ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்போ அது 0 ஆகிடுது. ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு கீழே வந்து டெல்ஜி நெகட்டிவாகவும் அதுக்கு மேலே வந்து இது பாசிட்டிவாகவும் இருக்குது. ஓகேவா? நெகட்டிவாக இருக்கும்போது அது ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து ஹையர் டெம்பரேச்சரில் லெஸ் ஸ்டேபிளாகவும் லோவர் டெம்பரேச்சர் அதாவது நெகட்டிவாக இருக்கும்போது ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்குது. ஸோ அதனால் இது லெஸ் ஸ்டேபிளாக ஹையர் டெம்பரேச்சரில் வந்து இது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும்போது அது நம்ம ஹையர் டெம்பரேச்சர் கொண்டுட்டு போக போக அது வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆகிடுது. இப்போது இந்த மெட்டல் ஆக்சைடினுடைய சில ஸ்லோப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு சடன் சேஞ்ச் இருக்கும். ஸோ அது என்னென்னா அதான் ஃபேஸ் ட்ரான்சிஷன். அதாவது அது மெல்ட் ஆகிறது இல்லை எவாப்ரேட் ஆகிறது. ஸோ இதோடைய அப்ளிகேஷன். ஸோ இந்த எலிங்கம் டயக்ராம் வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது, ஒரு அப்ரோப்ரியேட்டான டெம்பரேச்சர் ரேஞ்சையும் ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து இது ரெடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ வந்து அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா இது ரிடக்ஷனுக்காக நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கும் இந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய மெட்டல் ரெண்டுத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காம்படிஷனாக நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஓகேவா? ஒருவேளை மெட்டல் ஆக்சைடு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜன் வந்து மெட்டல் கூடயே இருக்கும். மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிள்னா மெட்டல் அண்ட் ஆக்சிஜன் ஒன்றா இருக்கும். ஒருவேளை ஆக்சைடு எலமெண்ட்டு ஸோ எந்த எலமெண்ட் நம்ம ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிஜன் வந்து இந்த மெட்டல் ஆக்சைடு கூட இருக்க ஆக்சிஜன் வந்து அந்த எலமெண்ட் ரிடக்ஷனுக்காக யூஸ் பண்ண எலமெண்ட் கூட வந்து இது கம்பைன் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த Ag2O அண்ட் HgO. ஸோ இதை வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த டயக்ராமில் வந்து இது இருக்கும். ஓகேவா? Ag2O அப்புறம் HgO இது வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த டயக்ராமில் இருக்கும். இதோடைய டீகம்போசிஷன் டெம்பரேச்சர் 600 and 700 கெல்வின். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸோ இந்த ஆக்சைட்ஸ் வந்து மாடரேட் டெம்பரேச்சரில் அன்ஸ்டேபிளாகவும் அது வந்து ரொம்ப ஹீட் ஆகும்போது ஓகேவா ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமல் நம்ம ஹீட் பண்ணாலும் இது வந்து டீகம்போஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த எலிங்கம் டயக்ராம் வந்து அந்த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடு இருக்கு இல்லையா? ஒரு மெட்டல் நம்ம இன்னொரு மெட்டலை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது அந்த தெர்மோடைனமிக்கில் அது வந்து பாசிபிளாக இல்லையான்றதுக்கு இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த கார்பன் லைன் இருக்கு இல்லையா? கார்பன் லைன் வந்து நிறைய மெட்டல் ஆக்சைடை வந்து இது கட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா இது எந்தெந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனோட ஸ்லோப்லாம் கட் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் இதனால் ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த கார்பன்னால். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லிமிட்டேஷன்ஸ். இதில் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது? ஸோ லிமிட்டேஷன் பார்க்கும்போது இந்த எலிங்கம் டயக்ராம் வந்து வெறும் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் மூலயமா மட்டும்தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனால் இது வந்து அந்த ரியாக்ஷன் நடக்குமா இல்லையான்னு தான் சொல்லுமே தவிர அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் நடக்கும் அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நம்மளுக்கு சொல்லாது. அதே மாதிரி அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது மற்ற ரியாக்ஷனும் வந்து நடக்குமா இல்லையா அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லாது. ஸோ எந்த ரியாக்ஷனும் அதை பற்றி மட்டும்தான் சொல்லும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜியோட இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இந்த ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் வந்து யூக்லிபிரியமாக இருக்கும்னு நம்ம அஸ்யூம் பண்ணியிருப்போம். ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூக்லிபிரியமில் இருக்கும்போது தான் நம்ம வந்து இருக்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். ஆனால் அது எப்போவுமே வந்து அது ட்ரூ கிடையாது. ஓகே. ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜியில் வந்து இந்த தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் மூலயமாவே நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸையும் வந்து இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆக்டிவ் மெட்டல்னு நம்ம முன்னாடியே ஏற்கனவே சோடியம் பொட்டாசியமாக பார்த்தோம். இதை வந்து கார்பனால் வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து தெர்மோடைனமிக்லாம் வந்து பாசிபிள் கிடையாது. ஆனால் இந்த மெட்டலை வந்து நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட்ஸ் மூலயமா இதை வந்து நம்ம
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டல் அயான் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படி இல்லைனா எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலிமா இதை வந்து ட்ரீட் பண்ணி இதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஒரு எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து del G0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE0 அப்படின்றது தான். ஸோ இங்கே N அப்படின்றது வந்து நம்மளுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது, Fன்றது ஃபேரடே, E0 அப்படின்றது எலக்ட்ரோடு. இப்போ இந்த E0 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா del G வந்து நெகட்டிவ் ஆகிடும். இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ இந்த ரிடக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அதனால் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இதனுடைய நெட் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுடைய இஎம்எஃப் அப்படின்றது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒருவேளை மோர் ரியாக்டிவ் மெட்டலை வந்து நம்ம அந்த சொல்யூஷன் கூட வந்து ஆட் பண்ணும்போது லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான்ஸ் கூட நம்ம வந்து இதை இருக்கக்கூடிய சொல்யூஷனில் மோர் ரியாக்டிவ் மெட்டலை வந்து ஆட் பண்ணும்போது அந்த மோர் ரியாக்டிவ் மெட்டல் வந்து சொல்யூஷனுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த அக்வஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், அதாவது ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நம்ம அலுமினியமை வந்து ஸோ இந்த மெத்தட் மூலிமா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த மெத்தடில் இந்த எலக்ட்ரோலைசஸை வந்து நம்ம ஒரு கார்பன் டேங்க்கில் வந்து கேரி பண்ணுவோம். அதாவது கார்பன் டேங்க்கில் இருக்கும். இங்கே வந்து இந்த கார்பன் தான் வந்து கேத்தோட். கார்பன் பிளாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து எலக்ட்ரோலைட்டில் இமர்ஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஆனோடு. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். இதில் 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம பாக்சைட் ஓர்லேருந்து அப்டைன் பண்ணி மால்டன் க்ரையோலைட் கூட வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம எலக்ட்ரோலிசிஸ் சேம்பரில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 10% கால்சியம் குளோரைடை வந்து சொல்யூஷனுக்கு ஆட் பண்ணுறோம். இங்கே இந்த கால்சியம் குளோரைடு வந்து எதுக்குன்னா இந்த மிக்சருடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஃபியூஸான மிக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து 1270 கெல்வின் அபோவ் டெம்பரேச்சரில் வந்து நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டாக அலுமினா வந்து அயனைஸ் ஆகும். அதுக்கப்புறம் கேத்தோடில் ரியாக்ஷன் என்ன நடக்கும், அப்புறம் ஆனோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இப்போ இங்கே கார்பன் வந்து ஆனோடாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறது மூலிமா ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு ரியாக்ஷன் அப்போ இந்த ஆனோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் ஆகும் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில். இப்போ இந்த பியூர் அலுமினா வந்து நம்மளுக்கு கேத்தோடில் வந்து ஃபார்ம் ஆகி பாட்டமில் செட்டில் ஆகிடும். நெட் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷனை தான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரியாக்ஷன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ ரிஃபைனிங் ப்ராசஸில் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ண ப்ராசஸ் மூலயமா 98-99% வந்து அது பியூர் மெட்டல் கிடச்சிடும். இந்த ப்ராசஸ் மூலயமா நம்மளுக்கு 99.9% வந்து நம்மளுக்கு பியூர் மெட்டல் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து அந்த க்ரூட் மெட்டல் கூட இருக்கக்கூடிய மற்ற ஆக்சைடு அதர் மெட்டல் அப்புறம் நான் மெட்டல்ஸ், ஸோ இந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் ரிஃபைனிங் ப்ராசஸ். இதில் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டிலேஷன் வந்து லோ பாயிலிங் வோலடைல் மெட்டல்ஸ் வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ லோ பாயிலிங் அப்படின்னும்போது இந்த இம்ப்யூர் மெட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஓகேவா? எவாப்ரேட் ஆகி அந்த வேப்பரை கண்டென்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பியூர் மெட்டல் நம்மளுக்கு கிடச்சிடும். அடுத்தது லிக்வேஷன் ப்ராசஸ் அப்படின்றது இந்த மெத்தடில் வந்து இம்ப்யூரிட்டிஸ், ஓகேவா, இம்ப்யூரிட்டிஸ்க்கு வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் மெட்டல்ஸ் வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஹை மெல்ட்டிங் அந்த லோ மெல்ட்டிங் பாயிண்ட்னும் போது நம்ம ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டலை ஹீட் பண்ணும்போது ஒரு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில் வந்து அந்த மெட்டல் ஃப்ளோ ஆகி அது வந்து தனியாக வந்துடும். ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டி வந்து அது அங்கேயே இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம பியூர் மெட்டலை நம்ம ஈஸியாக மால்டன் மெட்டல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து சாலிடிஃபை பண்ணிப்போம். இப்போ இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் நடக்கணும். ஏன் அப்படின்னா அது ஹீட் ஆகும்போது அது அந்த ஏர் கூட வந்து மிக்ஸ் ஆகி எந்த ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து இது நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கில் வந்து நம்ம எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா அந்த மெட்டலை வந்து ரிஃபைன் பண்ணுறோம். இது வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் நடக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எந்த மெட்டல் ரிஃபைன் பண்ணணுமோ ஸோ அதனுடைய அக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இம்ப்யூர் மெட்டலுடைய ராட் அதை வந்து நம்ம ஆனோடாக யூஸ் பண்ணுறோம். பியூர் மெட்டலை வந்து தின் ஸ்ட்ரிப்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து கேத்தோடு. ஓகேவா? இப்போ இதுதான் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். இதில் கேத்தோடு வந்து பியூர் சில்வர், ஆனோடு வந்து இம்ப்யூர் சில்வர், அதுக்கப்புறம் எலக்ட்ரோடு வந்து அதோடைய அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன். ஸோ இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது இதில் வந்து
ஆனோட்லேயும் கேத்தோட்லேயும் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் இந்த சில்வர் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆனோடில் எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ். ஸோ இந்த எலக்ட்ரோலைசிஸில் வந்து சில்வர் ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணும். ஸோ அது லூஸ் பண்ணி என்டர் த சொல்யூஷனுக்குள்ளே வந்து இது என்டர் ஆகும். ஸோ இது கேத்தோடில் வந்து மைக்ரேட் ஆகி அங்கே வந்து கேத்தோட்லேயே இது வந்து டெபாசிட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது மூலிமா நம்மளுக்கு பியூர் மெட்டல் வந்து கிடைக்கும். ஜோனல் ரிஃபைனிங் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு ஜோனில் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு ராட் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட அதில் இம்ப்யூர் கேங் இருக்குது. ஓகேவா? இம்ப்யூர் மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெட்டல்ஸ் வந்து நம்மளால இதை ஹீட் பண்ண முடியும், அதாவது அது மெல்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதோடைய மெல்ட்டிங் டெம்பரேச்சர் வந்து அந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்டோடைய மெல்ட்டிங் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கனால நம்ம வந்து அதை ஈஸியாக வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டில் வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு போய் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம அந்த பர்னரை வந்து நிறைய தடவை மூவ் பண்ணுறோம் அந்த ராட்க்கு கீழே. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ராசஸ்னு உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு அந்த இம்ப்யூர் மெட்டல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீட் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெட்டல்ஸை வந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிடுவோம். ஓகேவா? இப்போ இங்கே எங்கேயுமே இது வந்து இம்ப்யூர் கிடையாது, இங்கே மட்டும் இம்ப்யூர் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பியூர் மெட்டல் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஜோனல் ரிஃபைனிங் அப்படின்றது. அடுத்தது வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் வந்து நம்மளுக்கு 2 ப்ராசஸஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மெட்டலை ஒரு சூட்டபிளான ரியேஜென்ட் கூட வந்து நம்ம ட்ரீட் பண்ணி ஒரு ஓலடைல் காம்பவுண்டாக வந்து அதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஓலடைல் காம்பவுண்டை வந்து டீகம்போஸ் பண்ணி பியூர் மெட்டலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். இப்போ இது வந்து 2 ப்ராசஸஸ் இருக்குது இதில். ஒன்று வந்து மான் ப்ராசஸ். இது வந்து நிக்கலுக்கு வந்து மான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஸோ செகண்ட் ப்ராசஸ் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மான் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நிக்கலுக்கான ப்ராசஸ். ஸோ இதில் இந்த இம்ப்யூர் நிக்கல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கார்பன் மோனாக்சைடு கூட வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இதுக்கு நிக்கல் டெட்ரா கார்போனெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டீகம்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிக்கல் வந்து கிடைக்குது. ஸோ எலமெண்டல் ஸ்டேட்டில். நெக்ஸ்ட்டு வந்து வேன் ஆர்கல் மெத்தட். இது வந்து ஜிர்கோனியம் டைட்டேனியம்க்கு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து தேர்மல் டீகம்போசிஷனுடைய பிரின்சிபல்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த மெட்டல் காம்பவுண்டோடைய தேர்மல் டீகம்போசிஷன் பண்ணுறோம் அந்த மெட்டலை. ஸோ இது வந்து பியூர் மெட்டல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஓலடைல் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம அதை வந்து அயோடின் கூட வந்து ஹீட் பண்ணுறோம். ஓகேவா? அயோடின் கூட ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைட்டானியம், அதாவது டெட்ரா அயோடைடு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? டெட்ரா அயோடைடு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் டீகம்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைட்டேனியம் வந்து கிடைச்சிடுது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஜிர்கோனியமுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அலுமினியம் பார்க்க போகிறோம். ஸோ அலுமினியம் வந்து இது ஒரு அபண்டன்ட் மெட்டல். ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது, கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்க்கான ரேப்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சஸில் சிங்க்கு, அதுக்கப்புறம் குக்கிங் வெசல்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாததுனால இதை வந்து அலாய்ஸாகவும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏரோப்ளைனோடைய டிசைனில் வந்து இதை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இது கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கனால இது வந்து கெமிக்கல் ரியாக்டர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய சில யூனிட், அப்புறம் கேஸ் பைப்லைன்ஸ்க்கு வந்து இதை ஹெல்ப் பண்ணுறோம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எலக்ட்ரிக்கல் கண்டக்டராக இருக்கனால நம்ம எலக்ட்ரிக்கல் அந்த கேபிள்ஸ்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்க். இது வந்து ஒரு கேல்வனைசிங், அதாவது மேலே வந்து ஒரு கோட் அதாவது ரஸ்டிங்லேருந்து கரோஷன்லேருந்து மெட்டல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேல்வனைசிங் மெட்டலாக இது வந்து இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி தரதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அப்புறம் டை காஸ்டிங்லேயும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பெயிண்ட், ரப்பர், காஸ்மெட்டிக்ஸும் வந்து ஜிங்க் ஆக்சைட்லேருந்து நம்ம உருவாக்குறோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், இங்க், பேட்ரி, அப்புறம் மெடிசன் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இதுலேயும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லூமினஸ் பெயிண்ட், அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ளூரசன்ட் லைட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் எக்ஸ்ரேஸ் ஸ்க்ரீன், ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஜிங்க் சல்ஃபைடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிராஸ் அப்படின்றது வந்து ஜிங்கோடைய ஒரு அலாய். ஓகேவா? இது வந்து வாட்டர் வால்வ், அப்புறம் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அயன். ஸோ அயன் அப்படின்றது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெட்டல். ஸோ இது வந்து பிரிட்ஜ், எலக்ட்ரிக் பைலான், பைசைக்கிள் செயின், ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அயன்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து நம்மளுக்கு கேஸ்ட் அயான் அப்படின்றது. இதை வந்து நம்ம
பைப், அதுக்கப்புறம் வால் பம்ப் ஸ்டவ், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல செய்யறதுல வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மேக்னெட் வந்து நம்மளுக்கு அயான்ல இருந்து தான் கிடைக்குது. அயான் அப்புறம் அது அலாய்ஸ், அப்புறம் அது காம்பவுண்ட்லேருந்து. இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் அலாய் ஆஃப் அயான் அப்படின்னா அது எதுனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஜுவல்லரியில் ஆகட்டும், ஆர்கிடெக்சர், பியரிங், இல்லை கட்லரி, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த நிக்கல் ஸ்டீல் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம கேபிள், ஆட்டோமொபைல், ஏரோப்ளேன் பார்ட், இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். குரோம் ஸ்டீலை வந்து கட்டிங் ஸ்டூல், அப்புறம் க்ரஷிங் மிஷின்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது காப்பர் பார்க்கும்போது காப்பர் தான் வந்து நம்ம ஹியூமன்ஸால் யூஸ் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் மெட்டல், அதாவது பிரான்ஸ் ஏஜ். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஒரு அலாய் தான் பிரான்ஸ் ஏஜ். ஸோ அதுதான் வந்து பிரான்ஸ் ஏஜ் அப்படின்ற ஒரு நியூ எராவே வந்து உருவாக்குச்சு. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெட்டல் அது. அடுத்தது இந்த காப்பர் வந்து காயின்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது கோல்ஸ், அப்புறம் மற்ற மெட்டல் கூட வந்து அலாய்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காப்பரை வந்து ஒயர், வாட்டர் பைப், அப்புறம் மற்ற எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் செய்யறதுலையும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது கோல்டு. ஸோ கோல்டு அப்படின்றது ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ரீஷியஸான ஒரு மெட்டல். ஸோ இது வந்து காயின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில கண்ட்ரீஸில் மானிட்ரி சிஸ்டம் கூட கோல்டு தான். ஸோ கோல்டில் செய்யப்பட்ட காயின்ஸ் தான். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம காப்பர் கூட சேர்த்து அலாயாக யூஸ் பண்ணி, ஸோ இது ஜுவல்லரியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோப்ளேட்டிங். ஸோ வந்து கோல்டு லேயராக, ஸோ இந்த கோல்டை வந்து சில இதில் ஒரு தின் லேயராக, அதாவது வாட்சில், அதுக்கப்புறம் நம்ம வந்து சீப் ஜுவல்லரிஸில் ஆர்டிஃபிஷியல் லிம் ஜாயிண்ட், அப்புறம் டென்டல் ஃபில்லிங், ஸோ எலக்ட்ரிக்கல் கனெக்டர், இது எல்லாத்துலேயுமே ஒரு தின் லேயர் ஆஃப் கோல்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரோப்ளேட்டிங்கில். அதுக்கப்புறம் இந்த கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சோலார் செல்ஸில் வந்து அதோடைய எஃபிஷியன்சி, அது வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் கேட்டலிஸ்ட், ஒரு ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காகவும் கோல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இங்கே வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அயன் பில்லர், இது வந்து ஏற்கனவே நான் அந்த வீடியோஸில் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா, ஸோ அது பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், குயிக் ரீகேப் மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த 1 மார்க், 2 மார்க், அப்புறம் இன்சைட் கொஷின்ஸ் டெஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.